ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் வரிசையில் அவல் காய்கறியோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ப்ரக்கோலி, கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கணும். கேப்சிகம் முழுசாக போட வேண்டாம், கொஞ்சோண்டு போட்டால் போதும், கால்வாசி போட்டால் போதும். கேரட் பாதி கேரட் போட்டிருக்கேன். வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன் பொடியாக நறுக்கியாச்சு. ப்ரக்கோலி நல்ல பொடியாக நறுக்கிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவு பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும் சீக்கிரமாக. கடாயில் எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் துருவின இஞ்சி 1/4 ஸ்பூன் அளவு, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டே போட்டுடணும். வெங்காயம் இன்னுமே நல்லா வதங்கிடும். கேரட் போட்டுக்கலாம், ப்ரக்கோலி போட்டுக்கலாம். ரெண்டத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி விட தேவையில்லை, நம்ம போட்டு இருக்க உப்பே போதும். அந்த உப்பில் இருந்து தண்ணி அந்த தண்ணியிலேயே காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குடைமிளகாய் போட்டால் போதும். குடைமிளகாய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் அது எப்போவுமே கடைசியில் போட்டலாம். குடைமிளகாயும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச அவல் 1/2 கப் ஊற வச்ச அந்த அவல் நல்லா பிழிஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி போட்டதுனால ரொம்பவே நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இஞ்சி நல்லா டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணும் இஞ்சி. இந்த காய்கறியில் இருக்க ஃபைபர், இந்த அவலில் இருக்க அயன் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப நேரம் நமக்கு பசிக்காது இந்த காய்கறியெல்லாம் சேர்க்கறதுனால. காலையிலேயே காய்கறியெல்லாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்காது. இட்லி, தோசை, பொங்கல், பூரி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். அதில் ஃபைபர் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறியை சேர்த்து கொடுத்து பழக்கிட்டோன்னா அவங்களும் சின்ன வயசுலேருந்தே காய்கறி சாப்பிட்ற ஹேபிட்டுக்கு வந்துடுவாங்க. இது பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வேணுன்ற மாதிரி வேர்க்கடலை இல்லை ஓமப்பொடி அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆலு பூஜையை கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த காய் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. பச்சை பட்டாணி போட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பச்சை பட்டாணி இப்போ கிடைக்கிது, நீங்கள் அதை போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். தேவையான அளவு லெமன் பிழிஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.